Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த காலத்தில் நடுத்தர மக்கள் வரையில் அவருடைய பிரச்சாரம் போனாலும் அடித்தளத்து குடிசைவாசிகளுக்குள் அந்த பிரச்சாரம் போகாது எப்படி ஈடு செய்வது என்று இந்த கனி யாருடைய மடியில் விழுமோ என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய மடியில் விழுந்தது. அதை நான் எடுத்து என்னுடைய இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் புகழப்பட்டவர். அதனாலதான் அவருக்கு இதய கணின்னு பேரா? அதனால்தான் அது இதய கணி. திமுகவில் எம்ஜிஆருக்கு இணை அண்ணாவை தவிர்த்துவிட்டு வேற யாரையும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய தொண்டு தியாகம் அவருடைய பணி கழகத்திற்கு பயன்படும். இன்க்ளூடிங் கலைஞரா? கலைஞரெல்லாம் கடைசி, அதுக்கு பிறகு விடுங்க. அந்த காலத்துல கட்சி உருவாக்கிட்டாரு. மக்கள் மத்தியில வரவேற்பு எப்படி இருந்தது அதிமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும்? எம்ஜிஆருக்கு உடனே அப்போ அவர் நீக்கின உடனே தமிழ்நாடே ஒரு ரணகலம் ஆயிட்ட. தமிழ்நாட்டில் எந்த வண்டியும் எம்ஜிஆர் ஸ்டிக்கர் இல்லாமல் வண்டி ஓடலை. தோத்து போன ஒருத்தரை இணை செயலாளர்னு போட்டார். உடனே நான் ஃபோன் பண்ணேன்னே நான் ஜெயிச்சுட்டேனே அப்படின்னேன். தெரியுமே பார்த்தனே அப்படின்னாரு. அப்புறம் என்கிட்ட தோத்து போனவர் எப்படி நீங்கள் இணை செயலாளர் போடலாம் அப்படின்னு இருக்கட்டுமேன்னாரு. அப்போ உங்கள்கிட்ட தோத்து போகிற கருணாநிதியை இணை முதலமைச்சர் ஆக்குவீங்களான்னு ஃபோனை வச்சுட்டார். அதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கிட்ட இப்படிலாம் பேசுவீங்களா? இதை விடலாம் பேசுவேன். சொல்லுவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணிவிடுவாரே தவிர நிதானமாக கூப்பிட்டு பேசி என்னான்னு கேட்டுருந்தா கட்சி எவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ தூபம் போடுறோம் அவர்கிட்ட ஈஸியாக வந்து எல்லோரும் கோல் சொல்கிறது. இப்போ நாங்கள் ஃபீல்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என் பெண்ணால் இருக்க வேலை செய்யாதவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்படி இப்படின்னா அதை நம்பினா நம்ம என்ன பண்ண முடியும்? எம்ஜிஆர் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தால் அதிமுக எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய பார்வையின்படி? இருந்திருந்தால் அதிமுக நல்லா இருந்திருக்கும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெரியாரின் பெருந்தொண்டர், திராவிட இயக்க ஆதரவாளர், அதிமுக எனும் கட்சி உருவாவதற்கு மிக முக்கிய கர்த்தாக்களில் ஒருவர் ஐயா முன்னாள் எம்எல்ஏ திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, எம்ஜிஆர் இருக்கிறதுனால நீங்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு 2 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. எம்ஜிஆர்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர். அவருடைய படங்கள் மூலமாகவும் அதில் உருவாகிற பாடல்கள் மூலமாகவும் மக்களுடைய அறிவை தூண்டிவிட்டார். அவர் நல்ல கருத்துக்களை விதைத்தார், இளைஞர்களை தயாரித்தார், இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்தார். இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த காலத்தில் ஒரு நடுத்தர மக்கள் வரையில் அவருடைய பிரச்சாரம் போனாலும் அடித்தளத்து குடிசைவாசிகளுக்குள் அந்த பிரச்சாரம் போகாது எப்படி ஈடு செய்வது என்று எண்ணி பார்த்து அண்ணா அவர்களால் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டவர் எம்ஜிஆர். இந்த கனி யாருடைய மடியில் விழுமோ என்று எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய மடியில் விழுந்தது. அதை நான் எடுத்து என்னுடைய இதயத்தில் வைத்து கொண்டேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் புகழப்பட்டவர். அதனாலதான் அவருக்கு இதய கணின்னு பேரா? அதனால்தான் அது இதய கணின்னு பேர். அவருடைய படங்கள் வாயிலாக அவர் செய்த புரட்சி சாமானியமானதல்ல. அது திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு பயன்பட்டது என்பதும் யாராலும் மறுக்க முடியாது. எல்லோரையும் விட அறிஞர் அண்ணாவிற்கு அடுத்து அவருடைய தொண்டு மிகச் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், அவருடைய தொண்டினால் தமிழகம் பூராவும் அவர் போய் சேர்ந்தார். அது திராவிட முன்னேற்ற கழகம் வேகமாக வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக. 67 தேர்தலில் ஜெயிப்பதற்கு எம்ஜிஆருடைய பிரச்சாரம் ஒரு மிக முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது இல்லை, அதுவும் ஒரு முக்கியமான காரணம், அவ்வளோதான் சொல்லுவேன் தவிர. ஏன்டா அன்றைக்கு அண்ணா அவர்கள் தமிழகத்தின் சந்து பந்துகளெல்லாம் சுற்றி சுழன்று பாடுபட்டு இயக்கத்தை வளர்த்து வைத்திருந்தார்கள். அந்த இயக்கத்தின் வளர்வதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் எம்ஜிஆரும் ஒருவர். அவரை துப்பாக்கி சூட்டில் அவர் எம்ஆர் ராதா சுடப்பட்ட போது அவருடைய அந்த மருத்துவ உடைகளோடு அவர் ஒரு ஃபோட்டோ, அதுதான் மருத்துவ உடைகளோடு அவருடைய படத்தை தமிழ்நாடு புறாவும் எடுத்து போட்டார்கள். அதனுடைய விளைவாக இயக்கத்தையும் மீறி மக்களிடத்தில் ஒரு பெரிய அனுதாபம் ஏற்பட்டது என்பதும், அதன் விளைவாக இயக்கத்திற்கு ஈடு செய்ய முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வாக்கு கிடைத்தது என்பதும் மறுக்க முடியாது. இதை இன்னொரு வகையில் சொல்வது என்று சொன்னால், அதற்கு முன்னால் டிசம்பர் மாதத்தில் விருகம்பாக்கத்தில் திமுக மாநில மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டின் போது அறிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிடுகிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கணிசமான தொகையை தருகிறேன் என்று சொன்னார். நான் உன்னுடைய பணம் வேண்டாம், நீ ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் உன்னுடைய முகத்தை காட்டு, ஒரு 30,000 ஓட்டுகள் கிடைக்கும்
என்று சொன்னார். அதெல்லாம் அண்ணா அவர்கள் விதைத்தது. திமுகவில் எம்ஜிஆருக்கு இணை அண்ணாவை தவிர்த்துவிட்டு வேறு யாரையும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய தொண்டு, தியாகம், அவருடைய பணி கழகத்திற்கு பயன்பட்டது. இன்க்ளூடிங் கலைஞரா? கலைஞரெல்லாம் கடைசி, அதுக்கு பிறகு விடுங்க. கலைஞருக்கெல்லாம் அப்புறமா இப்போ அண்ணா சட்ட உட்பாடு இவங்க உருவாக்குறதை தவிர, ஆர்டிஃபிஷியலை தவிர அவரோட மன்னாதி மன்னர்கள்லாம் இருந்தாங்க. ஓகே. அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து முதல்வர் ஆகிறாரு. அது வந்து அதுக்கப்புறம் 72 கட்சி பிளவு. கட்சியிலிருந்து எம்ஜிஆரை நீக்கிய பிறகு எம்ஜிஆர் வந்து ஒரு விளக்க கடிதம் கொடுக்குறாரு. அதை வந்து கலைஞர் வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரியான சில கதையெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாது? இல்லை, எம்ஜிஆரை வெளியேற்றுவதற்கு கருணாநிதி பல்வேறு திட்டங்களை தீட்டி ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவர் வெளியேறும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி அவருடைய வாயாலேயே கணக்கு கேட்டார் என்ற காரணத்தை சொல்லி அனுப்பினார்களே தவிர. என்ன கணக்கு கேட்டார் முதல்ல எம்ஜிஆர்? அவர் என்ன கேட்டாருன்னா, இந்திரா காங்கிரஸ் வந்து அன்றைக்கு திராவிட இயக்கத்தை எதிர்க்க ஆரம்பித்தது. அப்போ வந்து இது ஊழல் மலிந்து விட்டது என்று சொன்னார்கள். அப்போ சொன்னபோது தான் அவர் என்ன சொன்னார், நான் பொருளாளர் என்ற வகையில் நான் எல்லோரையும் கணக்கு கேட்பேன் என்று அவர் பேசினார். ஆலந்தூர் கூட்டம், திருக்கழுக்குன்ற கூட்டம், ராயப்பேட்டை கூட்டத்தில் பேசினார். ஆனால் இதெல்லாம் ஒரு மறைமுகமான காரணங்கள். இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்வது அவ்வளோ பொருத்தமாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். அது தேவையில்லை. அந்த கணக்குனா வந்து கட்சி கணக்கா இல்லை வந்து அமைச்சர்களுடைய கணக்கா, கட்சி நிர்வாகிகள் கணக்கா? எல்லாருடைய கணக்கு கேட்பேன்னு சொன்னார் அப்படின்னது அதை வந்து அதை பூதாகரமாக ஆக்கி கருணாநிதி அதை பூதாகரம் யாரை பார்த்து கணக்கு கேட்டாய் போனாய் வந்தா என்னெல்லாம் பேசி அது பெருசாக்கி அதனால அவரை வெளியேற்றுற மாதிரி தொண்டர்கள் உங்களெல்லாம் பார்த்து கணக்கு கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்ட சூழ்நிலை அது. ஓகே. அதில் வந்து மிக முக்கியமான காரணம் நாவலர் நெடுஞ்செழியன். அவரே பின்னாடி வந்து எம்ஜிஆர் பின்னாடி வந்து சேர்றாரு. ஏன் அப்படி? முக்கியமான காரணம் அது அல்ல. அது வெளியில் சொல்லப்படுகிற காரணம் அது. ஓகே. கணக்கு கேட்டதை உசுப்பி விட்டு கருணாநிதி ஒரு இடத்துல கூட்டத்தில் இருக்கிறார், நெடுஞ்செழியன் வேறொரு இடத்துல இருக்கிறார். அவர் கணக்கு கேட்டார் என்பதை வைத்து அன்பில் தர்மலிங்கம் இது மதுரை முத்துவங்களை வைத்து ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பொதுச் செயலாளர் என்ற முறையில் இவர் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெடுஞ்செழியன் அவர் எடுத்ததாக கொண்டு வந்து முடிவு கட்டப்பட்ட அவர் தலையில் அந்த பழியை சுமத்தப்பட்டதே தவிர முழு காரணம் கருணாநிதி தான். ஆனாலும் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு புது கட்சி ஆரம்பிக்கணுங்கிற விருப்பமே இல்லாமல் இருந்தார். ஆனால் அந்த கட்சி ஆரம்பிப்பதற்கு எது ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு எம்ஜிஆர்? இல்லை, கட்சி சூழ்நிலைகள் தான் அது. அதாவது அவர் வெளியேற்றிய பிற்பாடு திரும்பவும் சரி நமக்கு என்ன பண்ணுவது என்று யோசனை பண்ணார். அப்பொழுது வெளியேற்றிய பிறகு அந்த சூழ்நிலையில் கூட அவரிடத்தில் மேனேஜராக இருந்த ஆரம் வீரப்பன் கூட அவரை வந்து பார்க்கவில்லை. அது உள்ளுக்குள் அவருக்கு சங்கடத்தை உருவாக்கியது. அதற்கு பின்னால் நம்மிடத்தில் இருக்கிற இந்த ரசிகர்களை வைத்துக்கொண்டு நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது என்கிற நிலைமைக்கு வந்து அப்பொழுது ராஜேஸ்வரி ஹாலில், அதாவது ஏவிஎம் ராஜேஸ்வரி ஹாலில் பொதுக்குழு கூடியிருந்தது. அந்த பொதுக்குழுவில் இருந்ததில் 130 பேர் பொதுக்குழு உறுப்பினர் இதில் நாங்கள் இருந்தோம். அதில் ஏறக்குறைய 100க்கு மேற்பட்டவர்கள் அண்ணா காலத்தில் இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள். அது பொதுக்குழுவில் இருப்பார்களே தவிர யாருக்கும் அச்சப்பட மாட்டார்கள். அந்த சூழ்நிலையில் கருணாநிதி ஒரு நாடகத்தை உருவாக்கினார். என்ன நாடகம் என்று சொன்னால், எம்ஜிஆர் இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், முரசொலி மாறன் அந்த வேலையை பார்க்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த பொதுக்குழுவில் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்து விடக்கூடாது என்பதற்காக முதல்ல ஒரு அணை போட்டு விட்டார். அணை போட்டு அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா எம்ஜிஆரே கொஞ்சம் யோசனை பண்ணி சரி நம்ம திரும்பவும் திமுகவில் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் டிராஃப்ட் ஒன்று எழுதி அனுப்பி மாறன் மூலியமாக அனுப்பி கையெழுத்திடாமல் அனுப்புகிறார். அந்த கடிதம் வந்த உடனே அந்த பொதுக்குழுவில் இருந்த கலைஞருடைய முகம் சீரிய தோற்றமே மாறுகிறது. உடனே அந்த பக்கத்தில் போய் அதுக்கு ஏதோ யோசனை பண்ணி திரும்பவும் மாறனை திரும்பவும் அனுப்புகிறோம். அப்போ அவர் ஒரு கடிதம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கார். மாறன் போய் கையெழுத்து வாங்குவார் என்று சொல்லிவிட்டு அப்பொழுது பிளாசா டாக்கீஸில் மவுண்ட் ரோடில் இருக்கிற பிளாசா டாக்கீஸில் அன்னமிட்ட கை படம் நடைபெற்று வந்தது. அதில் போய் தமிழர் படை என்ற ஒரு படையை அனுப்பி அவங்களுக்கு இருக்கிற படம் பார்க்கலாம் அடித்து நொறுக்கி அந்த தகவலை எம்ஜிஆருக்கு சொல்லி சினிமா பார்க்க வந்த ரசிகர்களை அடிச்சிருக்காங்க. ஆமாம், படம் பார்க்க பொதுமக்களையும் ரசிகர்களும் அடித்து இந்த பிரச்சனை எம்ஜிஆருடைய ராமாபுரம் தோட்டத்துக்கு போயிருக்கு, அனுப்பப்படுகிறது. சரி, போனது அந்த நேரத்தில் ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போனது எம்ஜிஆர் கொஞ்சம் எமோஷ்னலான அவர் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இதுக்கு பிறகு நான் கையெழுத்து போட்டு கட்சியில் இருக்கிற பயன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுடுறாரு. அதோட அதான் நடந்தது. அந்த சூழ்நிலை தான் வேணும் என்று கருணாநிதி விரும்பினார். அது நடந்து விட்டது. அதற்கு பிறகு அவர் வந்து கட்சியை எப்படி உருவாக்குவது என்று நினைத்த பொழுது தான் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களை எல்லாம் பிடிக்க வேண்டும் என்ற மாதிரி நினைத்தார்.
அப்பொழுது ஜெகத் ரட்சகன் என்னுடைய உடன் பிறந்த நண்பராக என்னோடு தான் இருப்பார். அவர் இப்போதைய திமுக எம்பியா இருக்காரு அவரு. எம்பியாக இருக்கவர் என்னோடு தான் இருப்பார். அவர் குரோம்பேட்டையிலேருந்து இங்கே பிராட்வேல என்னுடைய இடத்திற்கு வருவதற்கு வந்த பொழுது எம்ஜிஆரை போய் பார்க்கிறார். பார்க்கிற பொழுது அவர் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கருணாநிதி பயப்படுற ஒரே ஒருத்தர் எஸ்டி சோமசுந்தரம். அவர்கிட்ட இருக்கிற மாணவர்கள் யாருக்கும் அச்சப்பட மாட்டாங்க, பதவிக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, பணத்துக்கும் இரையாக மாட்டாங்க. அதனால் ஆனால் சோமசுந்தரத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஜெகத் ரட்சகன் வந்து நான் 1949 எஸ்டிஎஸோடு இருந்தவன். இந்த சிதம்பரத்தில் அண்ணாமலையில் இருக்கும்போது நான் பச்சைவா ஸ்கூல் 6வது படிக்கிற போது அவர் இன்டர்மீடியட் படித்தார் எங்கள் வீட்டுக்கு எதிரில் இருந்து. தொடர்புகள் அப்படி எங்கள் வீட்டுக்கு எதிரில் இன்னொரு பக்கம் பேராசிரியர் அன்பழகனுடைய வீடு. அதனால் வந்து பொலிட்டிக்கலாக தொடர்பில் இருந்தோம். அப்போலேருந்து அவருடைய அதுக்கு பிறகு அண்ணாமலையில் நான் போய் சேர்ற போதும் அவர் அண்ணாமலையில் படிச்சுக்கிட்டே இருந்தார். அண்ணாமலையில் அவர் 10-12 ஆண்டு காலம் படித்தார். அந்த சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் வந்து மாணவர் கழகத்தினுடைய தலைமை கழக செயலாளர், அவர் பொதுச் செயலாளர் அப்படி இருந்தோம். அதனால் வந்து அப்போ வந்து கேஎஸ் சொன்னால் எஸ்எஸ் கேட்பாருன்னு இவர் சொல்கிறாரு. கேஎஸ்ன்னா யாருன்னு உடனே இது மாதிரி திருச்சி சவுந்தரராஜன் இவர் சொல்லியிருக்காரு. யார்? ஜெகத் ரட்சகன். எம்ஜிஆர்ட்ட சொல்கிறாரா ஜெகத் ரட்சகன்? ஐயோ அவர் தெரியும். எனக்கு அதுக்கு முன்பாகவே பேராசிரியர் அன்பழகன் இடத்துல அவர் மிகுந்த பாசம் கொண்டவர் எம்ஜிஆர். அவர் மூலம் அவருடைய தம்பி அறிவழகன் இருந்தார், அவர் ஒரு பேராசிரியர். எல்லாம் நாங்கள் எங்களுக்கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நெருக்கமான தொடர்பு. அதோடு மட்டுமல்ல 1962 தேர்தல் நடைபெற்ற போது எங்கள் ஊருக்கு எம்ஜிஆரை அழைத்து கொண்டு போய் ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி ஒரு டிக்கெட் 4 அணா என்ற டிக்கெட் போட்டு 2000 ரூபா கலெக்ஷன் ஆகி அதில் 300 ரூபா செலவு போகிறது. அந்த 1700 ரூபா தான் 1962 தேர்தலுக்கு ஜெயங்கொண்டம் தொகுதி தேர்தலுக்கு செலவு. 1700 ரூபா தான். அதை வச்சு தான் ஜெயிச்சு ஜெகதாம்பாள் வேலாயுதம் ஜெயித்து வராங்க. உடையார்பாளையம் வேலாயுதத்தினுடைய மனைவி அவர். ஒரு நெருக்கமான தொடர்பில் தான் இருந்தோம். ஆனாலும் வந்து கூட்டும்போது நான் வந்து யோசனை பண்ணி ஒரு 2-3 நாள் போகலை. 2-3 நாளும் தொடர்ந்து ஜெகத் ரட்சகன் என்னை அணுகினார். சரி, கருணாநிதி இந்த சாராய கடை கொண்டு வந்தது எனக்கு பிடிக்காத விஷயம். காரணம், அப்போ நீங்கள் திமுகவில் தான் இருக்கீங்க? திமுகவில் நான் பொதுக்குழு, நான் தான் திமுகவிலே அதிக ஓட்டு வாங்கினோம் பொதுக்குழுவில். சரி சரி சரி. அப்போ வந்து எனக்கு என்னன்னா, அண்ணா வந்து 68 பட்ஜெட் முடிஞ்ச உடனே அண்ணாவை கருத்திருமன், எதிர்க்கட்சி தலைவர் கருத்திருமன் கேட்குறாரு, மதுவிலக்கில் உங்கள் கொள்கை என்ன என்று. அப்பொழுது அண்ணா உடனே எழுந்து சொல்கிறார், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும் சொல்லி அதை மறுத்துடுறாரு. ஆனால் அதே அண்ணா மறைஞ்ச ஒருபாடு கள்ளச்சாராயம் உருவாகி அதுக்கு பிறகு நல்ல சாராயம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. கட்சியிலையும் இந்த அமைப்பு ரீதியாக பல்வேறு தில்லுமுள்ளுகள்லாம் நடைபெற ஆரம்பித்தது. அதனால் இவர் கட்சியும் ஒழிச்சு நம்மளையும் ஒழிச்சு நாட்டையும் ஒழிக்க போகிறாரு. எம்ஜிஆரோட போவோம், முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் சரின்னு போனேன். ஒரு நாள் மதியம் ஏறக்குறைய 2:30-3 மணிக்கு போனேன். 10 மணி வரைக்கும் என்கிட்ட பேசினார். அவரே ஸ்டுடியோவிலேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை வரவழைச்சி இந்த படத்தை அவர் தான் எடுத்தார். இங்கே மேலே எடுத்தார். அதெல்லாம் பண்ணிவிட்டு சொன்னார், நான் அவருடைய வரலாறு, கட்சி வரலாறு, கட்சியில் இருக்கிற நிலைமைகள் எல்லாம் சொல்லி கட்சியை காப்பாற்றணும், அண்ணாவனுடைய கொள்கைகளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீங்கள்லாம் செய்யணும் போகணும். அந்த காலத்தில் கட்சி உருவாக்கிட்டாரு. மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருந்தது அதிமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும்? எம்ஜிஆருக்கு உடனே அப்போ அவரை நீக்கின உடனே தமிழ்நாடே ஒரு ரணகலம் ஆயிட்ட. நீக்கின உடனே தமிழ்நாட்டில் எந்த வண்டியும் எம்ஜிஆருடைய ஸ்டிக்கர் இல்லாமல் வண்டி ஓடலை. சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் மொபிலைஸ் பண்ணி ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஆர்கனைசர்ஸ், நல்ல தெளிவான ஆர்கனைசர் தேவைப்படுது. யார் அந்த ஆர்கனைசர்ஸாக இருந்தாங்க? அதுதான் எஸ்டிஎஸ் அவர் கொண்டு வரணும். நான் என்கிட்ட சொன்ன உடனே நான் எஸ்டிஎஸ்கிட்ட போய் பேசி திரும்ப அழைச்சிட்டு வந்து அதை கட்சியை உருவாக்கி அப்போ கோவைச்செழியன், பாகனேரியிலேருந்து சிவகங்கைக்கு பக்கத்தில் பாகனேரியிலேருந்து பிள்ளப்பன், அதே மாதிரி ஜிஆர் ஹெட்மண்டு, கபிலர் மலையிலேருந்து வேலப்பன், இந்த இதில் சோழிங்கர்லேருந்து என்ஆர் அரங்கநாதன், இப்போ என்ஆர் இளங்கோ இருக்கார், அவங்க அப்பா இளங்கோ அட்வொகேட் இருக்கார், அவங்க அப்பா இளங்கோவன், இது மாதிரி முக்கியமானவர்கள்லாம் நிறைய பேர். இங்கே எஸ்எம் துர்ராஜ், இது மாதிரி முக்கியமானவர்கள்லாம் வந்ததுன்னா காளிமுத்து எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த ஒரு 10-12 பேர் வந்ததும் அதை வச்சு தான் திண்டுக்கல் தேர்தல் வந்தது. தேர்தலில் யாரை நிறுத்துவது என்று பார்த்து அப்பொழுது இங்கே மாயத்தேவரை நிறுத்தி மிகப்பெரிய வெற்றி பெற்ற போது முதலிடத்தில் அதிமுக, 2வதாக வந்து ஸ்தாபன காங்கிரஸ், 3வது இடத்தில் தான் திமுக. இன்னொரு 1000 ஓட்டு குறைஞ்சிருந்தா டிபாசிட் அப்பயே. இதுக்கு மதுரை முத்து ஜாம்பவான்கள்லாம் வந்து என்னென்னமோ பல்ட்டி அடித்து பார்த்தாங்க, ஒன்றும் வேறல.
என்ன அதான் செய்யக்கூடாத வேலைகள்லாம் செஞ்சு பார்த்தாங்க. ஓகே. அப்பயும் மக்கள் வந்து எம்ஜிஆர் பக்கம் நின்னாங்க. திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட குடுத்துச்சு. ஆமா. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு காரணம் வந்து எம்ஜிஆர் பிளான்டா அவர் கட்சி நீண்ட காலமா கட்சியில இருந்ததுனால, என்ன பண்ணா கட்சிய வளர்க்க முடியும்னு பார்த்தா, அவர் தன்னை மாத்திரம் நம்பி இல்ல. ஓகே. கட்சியை அமைப்புகளை உருவாக்குவதற்கு விவரம் தெரிந்த ஆட்களை கொண்டு வரணும்னு எங்களை எல்லாம் பார்த்து ஒரு 20 பேர்கிட்ட வச்சு ஒரு அமைப்பு போட்டார். ம். அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்புன்னா, ஒரு சமுதாய அமைப்பு, கொள்கை பரப்பு, ம். விவசாய அணி, மாணவர் அணி, அந்த அணி இந்த போட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ராமாவரம் தோட்டத்தில் மீட்டிங் நடக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டு எல்லா பிரச்சனைகளும் ஆராய்ந்து அதுலேருந்து ஒரு முடிவெடுத்து தான் அவர் பண்ணார். அது ஒரு ரொம்ப ஜனநாயக பண்பு அவர்கிட்ட ஒரு இருந்துச்சு. சயின்டிஃபிக்காக பண்ணார். அதெல்லாம் எம்ஜிஆர் கிட்ட ஒரு ஜனநாயக பண்பு இருந்துச்சா? நிறைய இருந்தது. இப்போ ஜனநாயக பண்புக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன்னா, 82ல் எனக்கு என்னால் அல்ல, எனக்கு வேண்டியவர்களாலே எனக்கு வந்து எம்ஜிஆர் இடத்துல ஒரு கசப்பான உணர்வு உருவாயிடுச்சு. அது எம்ஜிஆர் நான் என்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தா அது வேறு மாதிரி போயிருக்கும். அவர் பேசலை. அப்போ மாவட்ட செயலாளர் தேர்தலை வச்சார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிளைக்கழகத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஓகே. எம்ஜிஆர் நினைத்தால் ஒரே ஒரு பேனாவனால் என்னை கட்சி விட்டு கூட நீக்கியிருக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் அவர் செய்யலை. அவர் ஜனநாயகத்தோடு சந்திக்கட்டும்னு விட்டார். அவர் ஒரு கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணார். எம்ஜிஆர் ஒருத்தர் பண்ணேன். அதுக்கு ஆர்.எம். வீரப்பன், ஜேபிஆர், முசிறி புத்தன், ஆர். சௌந்தரா எல்லாரையும் அனுப்பி அவருடைய கேண்டிடேட் மாதிரி பண்ணி தான் பண்ணாங்க. பண்ணிவிட்டு வந்து பெட்டி எல்லாம் எலெக்ஷன்லாம் எங்கள் மாவட்டம்ன்றது 250 கிலோமீட்டர் நீள அகலம். ஏறக்குறைய மதுரை மேலூர்கிட்ட இருந்து இந்த சவுத் ஆர்காடில் ஸ்ரீமுஷ்ணம் வரைக்கும் வரும். ஓகே. 250 டோட்டலாக 250 கிலோமீட்டர். அவ்வளோ எலெக்ஷன் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும் எம்ஜிஆருடைய கேண்டிடேட் வேறு, சவுந்தரராஜன் வேறுன்னு தான் தெரியும். ஆனால் எலெக்ஷன் வந்து பெட்டியில் கொண்டு வந்து டவுன் ஹாலில் வச்சுட்டோம். வச்சபோது அப்படி ப்ரெசைடிங் ஆஃபீஸராக திருப்பூர் மணிமாறன் இருந்தார். அவர் என்கிட்ட வந்து தலைமை கழகத்துக்கு பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்னாரு. நான் சொன்னேன், இது வேண்டாம், இங்கேயே தோத்துட்டேன்னு சொல்லுங்கள், இல்லை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுங்கள், அங்கே போய் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் உடனே கலெக்டரும் எஸ்பியும் வந்தாங்க. இது மாதிரி செக்ரட்டரியேட்லேருந்து எடுத்து அனுப்ப சொல்கிறாங்கன்னு. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், உங்கள் வேலையை நீங்கள் போய் பாருங்கள், கட்சி வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிட்டேன். நான் வெற்றி பெற்றதாக அனௌன்ஸ் பண்ணாங்க. சரி, அதுக்கு பிறகு எம்ஜிஆர் என்ன ரியாக்ஷன் பண்ணார் இதுக்கு? எம்ஜிஆர் என்ன பண்ணார், நான் தான் ஒரு வச்சேன்னா உடனே வந்து எம்ஜிஆரை பார்த்துருக்கலாம், பார்க்கல, 2-3 நாள் பார்க்கல. 3ஆவது நாள் அவர் என்ன பண்ணார், என்னுடைய தோற்று போன ஒருத்தரை இணை செயலாளர்னு போட்டார். சரி, அதனாட்ட உடனே நான் ஃபோன் பண்ணேன்னே, நான் ஜெயிச்சிட்டேன்னே அப்படின்னேன். தெரியுமே பார்த்தனே அப்படின்னாரு. அப்புறம் என்கிட்ட தோற்று போனவர் எப்படி நீங்கள் இணை செயலாளர் போடலாம் அப்படின்னேன். இருக்கட்டுமேன்னாரு. அப்போ உங்கள்கிட்ட தோற்று போகிற கருணாநிதியை இணை முதலமைச்சர் ஆக்குவீங்களான்னு ஃபோனை வச்சுட்டார். அதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கிட்ட இப்படிலாம் பேசுவீங்களா? இதை விடலாம் பேசுவேன். இதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் அண்ணா எம்ஜிஆர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஜனநாயக பண்பு உள்ளவங்க. சரி, நீங்கள் ஒரு ஈக்குவலாக தான் பேசுவோம். மறுவார்த்தை பேசாமல் அதை எம்ஜிஆர் ஏற்றுப்பாரு. நியாயம். அது ஆளை பொறுத்து. நீங்கள் தப்பு பண்ணுறவன் தான் மிரட்டி விடுவார். சரி, நான் வந்து எந்த தப்பும் பண்ணுறதில்ல. சரி, அதனால் எனக்கு அந்த உரிமையோட அண்ணாவோட இந்த உரிமையோட இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். எங்கள் பெரம்பலூருக்கு பக்கத்தில் பொம்முனைப்பாடின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து போலீஸ் கவுண்டர்னு ஒருத்தர் எங்கள் கிளை செயலாளர் 1974 அவர் என்ன பண்ணார், வந்தார் திருச்சிக்கு வந்து என்கிட்ட, இது மாதிரி பொம்முனைப்பாடில் ஒரே தகராறு இருக்குது, குறைஞ்சது ஒரு 20 பேராக செத்து போவான், 200 குடிசைகளை தீ வச்சுடுவானுங்க அப்படின்னு அழுதார். ஏன் நாம் என்ன அதிகாரத்தில் இருக்கோன்னு இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு இல்லை, நீங்கள் வந்து பேசுங்க, ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிட்டு பேசுனீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், இப்படியெல்லாம் மக்களை சரி பண்ணிடலாம், உங்களால் முடியும்னாரு. சரின்னு நான் அங்கேருந்து போகும்போதே ஒரு 3 நாள் பிளான் பண்ணிட்டு போய் அந்த மக்களை 2 செக்ஷனையும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசி கீசி விளைவுகள் என்னன்னு சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி கை கொடுக்க வச்சு நிறுத்திட்டேன். இதுக்கு எனக்கு எதிராக இருந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், நாஞ்சில் மனோகரனுக்கு வேண்டியவர். சரி, அவர்கிட்ட போய் சவுந்தரராஜன் வந்து இது மாதிரி பண்ணிட்டாரு, அங்கே ரகலை நடந்துட்டா கருணாநிதி ஆட்சிக்கு, இப்போ அவர் கருணாநிதி ஆட்சியில் இருக்கார். சரி, நான் சொல்கிறேன், எதிராக இருந்தவர் கருணாநிதி ஆட்சியில் தான் இருக்கார். அங்கே இப்போ இருக்காரு. ஓகே, ஆமாம். வந்து கருணாநிதிக்கு கெட்ட பேர் வந்திருக்கோம், அதை சவுந்தரராஜன் தடுத்துட்டார் அப்படின்னாரு. உடனே அவர் ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னார். எம்ஜிஆர் கூப்பிட்றாரு உங்களை? ஆமாம், கூப்பிட்டாரு. போன ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு, உரிமை குரல் ஷூட்டிங்கு, சாயங்காலம் 6 மணி போனது மேக்கப்பில் இருந்தார். என்ன பொம்முனைப்படை என்னன்னா, ராமாண்ணா என்ன அது கம்மன் இருந்திருந்தால் ரகலை நடந்தால் கருணாநிதி கவர்மெண்ட்டுக்கு தானே கெட்ட பேர் வரும் அப்படின்னாரு. நீ சொல்கிற சார் தான், நான் அண்ணா கிட்ட ரொம்ப காலமாக இருந்தேன், நீங்களும் இதை அதிமுகன்னு பேர் வச்சுருக்கீங்க,
அண்ணான்றது இருக்குது. அதனால் அண்ணா வந்து முதுகுளத்தூர் சம்பவத்தில் அண்ணாவுக்கு உள்ளபடியே ஒரு வருத்தம் உண்டு. ஆனால் அந்த சம்பவத்தை பற்றி சட்டமன்றத்தில் பேசும்போது அங்கே நாம் பேசுகிற பேச்சுக்கள் அங்கே இருக்கிறவர்களை தூண்டி விடுவதாக அமைந்து விடக்கூடாதுன்னு 1.5 மணி நேரம் பேசி பண்ணார். அதனால் அண்ணாவினுடைய பாணிப்படி இது அங்கே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறது தான். 20 பேர் செத்து போகிறது, 200 குடிசைகள் அழிஞ்சு போகிறதா, அல்லது ஒரு கருணாநிதியினுடைய கவர்மெண்ட்டுக்கு அதன் மூலயமா கெட்ட பேர் வர்றது முக்கியமா, அல்லது அவங்கள காப்பாற்றுறது முக்கியமானு பார்த்து தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னேன். அப்படி யோசனை பண்ணிட்டு சரி நீ பண்ணது தான் கரெக்டு, என்கிட்ட வேறு மாதிரி சொன்னாங்க, ரைட் நீ பாரு அப்படின்ட்டார். இதெல்லாம் வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நான் இல்லை நான் அதில் வரலன்னு சொன்னால் அப்போ நான் பொய் சொல்ல ஆரம்பித்தேன்னா தப்பாக போயிடும். ஆமாம். அப்போ இரிட்டேட் ஆகி அக்ரெசிவாக வந்துடுவாங்க. உண்மையை சொல்லி நான் பண்ணேன், அண்ணா பாணியில் நான் பண்ணேன், நீங்கள் வேணால் திருப்பி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்ட்டேன். ஓகே. இல்லை நீ சொன்னது தான் கரெக்டு, நீ போயிட்டு வா அப்படின்ட்டேன். அந்த ரயில் சம்பவத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள். சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாரு, சென்னையில் போற வேண்டிய நேரத்தை விட மறுநாள் போச்சுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் நான் தான் கூட போகிறேன், அவருடைய அந்த கூப்பையில் நான் தான் இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் ஏசி. ஆமாம் சார், இந்த ஃபஸ்ட் ஏசியில் கூப்பே. ஆமாம். போகிறபோது என்ன ஆச்சுன்னா, இங்கே இதுக்கு விருதாயலம் தாண்டுற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி. விருதாயலம் தாண்டி திருச்சி மாவட்டத்தினோட எல்லையிலேருந்து செயின் பிடிக்க ஆரம்பித்தான். செயின் பிடிச்சா என்னாச்சுன்னா 6 மணிக்கு மதுரைக்கு போகணும் ஃப்ளைட். சாயங்காலம் 6 மணிக்கு போகணுமா ட்ரெயின்? காலையில் 6 மணிக்கு போகணும். சரி. போக வேண்டியது என்ன ஆச்சுன்னா இங்கேயே லேட்டாக ஆரம்பிச்சு, ரொம்ப லேட்டாக தான், ரொம்ப லேட்டாகுதுன்னு நிற்காமல் போக சொல்கிறதுக்கு எதாவது பண்ணலாமா அப்படின்னேன். அவர் இப்படி யோசனை பண்ணிட்டு சரி போகட்டும், போகும்போது போகட்டும், நம்ம டெல்லியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. மணப்பாறை கிட்ட போகும்போதே மணி நல்லா விடிஞ்சு 6 மணி ஆயிடுச்சு. சரி. அதுக்கு பிறகு கொடைக்கானல் ரோடு அங்கே இங்கே போயிட்டு சாயங்காலம் தான் மதுரைக்கு போச்சு. அதுக்குள்ளே இந்திரா காந்தி அங்கே அவங்ககிட்ட மனு கொடுக்கறதுக்கு, இந்த சர்க்காரியா கமிஷனுக்கு கொடுத்த பெட்டிஷனை அந்த அம்மாகிட்ட கொடுக்கறதுக்கு தான் போகிறது. சரி. அவங்க அந்த அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. சரி டெல்லியில் கொண்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கேயே முடிவு பண்ணிட்டார். ஓகே. லேட்டானா ஏன்டா ரயில் லைன் பூராவுமே சுற்றி 2 பக்கமும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. எம்ஜிஆர் பார்க்குறதுக்கா? எம்ஜிஆர் வண்டியில் போகிறாருன்னு உடனே பார்க்குறது, அப்போ வந்து வெளியில் வந்து முகத்தை காட்டுவார், அப்படி போயிட்டே இருக்குது. சரி நான் அது போகட்டும் அப்படின்ட்டாரு. கடைசியில் சாயங்காலம் தான் இங்கே போய் சேர்ந்தது. அந்தளவுக்கு ஒரு மக்களை இருக்கக்கூடிய தலைவராக எம்ஜிஆர் இருந்திருக்காரு. ஓகே ஐயா, 72ல் வந்து தான் கட்சி ஆரம்பிக்கிறார் அதிமுக. 82ல் ஏன் வந்து ஜெயலலிதா வந்து கட்சியில் சேர்க்குறாரு, என்ன காரணம்? அது என்ன காரணம்னு அங்கே தான் அவர் வாழ்க்கையில் அவரே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. நானும் என் வாழ்க்கையில் செஞ்ச தப்பே உள்ளே சேர்த்தது, வரம்பு மாரி பதவி கொடுத்தது, போனது வந்தது, அது அந்த அம்மாவோட யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்றலாம் அறிக்கை கொடுத்து, அந்த அறிக்கையெல்லாம் கூட என்னுடைய பழைய பேட்டிகளில் அந்த அண்ணாவில் அந்த இதுவே காட்டியிருக்கிறேன். அதுவும் வந்திருக்கு. அதுக்கு பிறகு பல பேர் காட்டியிருக்காங்க. அதையே வீரப்பன் கூட இந்த இதெல்லாம் வந்து ஒரு இப்போ சமீபத்தில் நக்கீரனில் எதில் படித்தேன், அந்த அண்ணா எம்ஜிஆர் நீக்கினது போனது வந்தது. ஓகே ஓகே ஓகே. அதில் ஒரு தடவை என்ன பண்ணார், எனக்கு ஒரு நாள் மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணி உடனே வர முடியுமாண்ணா, நான் 7 Wellsல இருந்தேன். சரி. சரி வரேன், ஜல்தியாக வரணுன்னார். போனதும் காரில் வெளியிலே நின்னார். கதிரேசன் டிரைவரு, இவர் வெளியில் அப்படின்னார். போனதும் வண்டியில் ஏறினேன். போனால் அப்படி இப்படி போச்சு. கடைசியில் விஜயவாகினி ஸ்டுடியோவில் போய் சி தியேட்டரில் ஒரு படம். சரி. உள்ளே போனோம். நாங்கள் பகலில் 3 மணிக்கு உள்ளே போகிறோம். வெளிச்சத்துலேருந்து போகிறதுனால உள்ளே யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் யார் இருக்காங்கன்னு எனக்கு சொல்லப்படலை. உள்ளே போனதும் படம் ஒரு தெலுங்கு படம், ஒரு நல்ல படம், எம்ஜிஆர் கேட்ட படம் ஒன்று ஓடிச்சு. பார்த்துட்டு வெளியில் வந்தால் நாங்கள் வெளியில் வந்தோம். பின்னாலேயே ஜெயலலிதா வந்தது. வெளியில் டேபிளில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தயார் பண்ணி வச்சுருந்தார் நாகிரெட்டி. அந்த அம்மா அந்தாண்ட நின்று சாப்பிட்டது, இந்தாண்டு பார்த்தா ஒருத்தர் பார்த்துக்குவோம்ல, பார்த்துக்குவதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்க தான் நாகிரெட்டி ட்ரை பண்ணார். சரி. அது ஆகலை. ஒரு இதாகிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தது. நேராக ஆர்காட் ரோடு வந்தால் மேலே போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீங்கள் போய்ட்டு நாளைக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அது ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இது திருச்செந்தூரில் வைரவேல் திருட்டு நடந்த சுப்பிரமணிய பிள்ளை அந்த இவரை கொலை பண்ணிட்டாங்க. அதில் வந்து எம்ஜிஆருக்கு வீரப்பன் பேரில் மிகப்பெரிய வருத்தம். அவர் அப்போ அறநிலையத்துறை அமைச்சர் இருந்தார். அவருக்கு அதில் இன்வால்வ் ஆனாருன்ற மாதிரி எண்ணம் இவருக்கு. அதுக்கு பிறகு என்ன பண்ணார், சரி அது பிரச்சனையான பிறகு பால் கமிஷன் போட்டாங்க. பால் கமிஷன் போட்டு அதுலேயும் ஃபேக்ட்ஸ் உண்மைன்னு சொல்லிட்டாங்க. அந்த அறிக்கை தான் கலைஞர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஆமாம். ஆனால் அந்த அவர் அப்படியே அறிக்கையை வாங்கி வச்சுருந்தாரு. சரி. அதை அவர் லீக் பண்ணுறாரு. லீக் பண்ணதும் அதுக்கு பிறகு வந்து இருந்தது. இதுக்கு பிறகு என்ன பண்ணோன்னா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வீரப்பன் பார்க்குறாரு. இவருக்கு அந்த அம்மா பேரில் ஒரு பர்வர்ஷன் இருக்குல்ல, அவருக்கு தான் எம்ஜிஆர் பற்றி அணுவாக தெரிஞ்சவர் அவர் தான். ஓகே. உடனே இதை வந்து மதுரையில் ஒரு மாநாட்டில்
இந்த அம்மாவை கொண்டாந்து காவேரி தந்த கலைச்செல்வின்னு அவர் அது வந்து 1966 67 அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போது திருச்சியில் போட்ட நாடகம் அது. ஓகே. நாட்டிய நாடகம். அது வந்து இந்த திருச்சி மெடிக்கல் காலேஜுக்காக ஃபண்ட்ஸுக்காக போட்டது. அது ஜெயலலிதா நடிச்சா. 16 வருஷம் கழிச்சு இங்கே கொண்டாந்து போடுறாங்க. மதுரை மாநாட்டில். மதுரையில் போட்டபோது அப்போ தான் எம்ஜிஆர் முதல்ல சொல்கிறாரு, தம்பி வீரப்பா, நான் எதை நினைக்கிறோனோ அதை முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்ன்றாரு. அப்படித்தான் அதுக்கு பிறகு வந்து சேர்ந்த ஒரு படம் 2 நாளில் இவர் நினச்சது வேறு, அந்த அம்மா பாலிடிக்ஸில் மூக்க நினைக்க ஆரம்பித்தாங்க. உடனே தம்புச்செட்டி தெரு கூட ஒரு கூட்டத்தை போட்டு இதே ஆரம் வீரப்பன் வசந்த சேனை புகுந்து விட்டாள்னார். தகராறுலேருந்து உருவாச்சு. இப்படி தான். குறிப்பாக கட்சிக்குள்ளே ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு ஒரு கண்காணிப்பு வளையத்தில் தான் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆருடைய கண்காணிப்பு வளையத்தில் தான் வந்து ஜெயலலிதா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே, உண்மையா அதெல்லாம்? அது அப்படி தான் வச்சுருப்பார். அதெல்லாம் ரொம்ப அணுக்கமாக எனக்கு வந்து அது ஜெயலலிதா சேர்ந்தபோது நான் கடுமையாக போய் எதிர்த்தேங்க. ஓகே. எதிர்த்துக்கு ரொம்ப கடுமையாக எதிர்த்து, நீங்கள் எதனாலேயே உங்களுக்கு அழிவு வரும், அது இதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கடுமையாக பேசினேன். கம்மன் உட்காந்துருந்தாரு. இந்த பக்கம் ராகவானந்தன், அந்த பக்கம் பாவு சண்முகம் இருந்தாங்க. சரி சரி. பேசிட்டு நான் வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் யோசனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு வந்துட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் சத்தம் போட்டால் ஒன்றும் வாயை திறக்கலை. அப்போ கூட ஒரு நிருபர் உங்களை மாதிரி இருக்கிறவர் கேட்டார். அப்போ அவர் எதுவும் பேசலை, மயக்கத்தோடு இருந்தாருன்ட்டேன். அதுக்கு பிறகு தான் அவருக்கு வந்து படிப்படியாக இந்த அம்மாவை 84 பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனார். ஆமாம் ஆமாம். அப்போ அனுப்பின ஒரு பாடு அந்த அம்மா போய் அங்கே போய் தன்னுடைய முயற்சினால் தனக்கு இருந்த திறமையெல்லாம் பயன்படுத்தி அங்கே ஒரு செல்வாக்கை வளர்த்து அங்கே ஒரு லாபி கிரியேட் பண்ணிட்டாங்க. டெல்லியிலே பண்ணிக்கிட்டாங்க. அதுலேருந்து எம்ஜிஆரை புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. அதில் தான் 2 பேருக்கும் சிக்கல் வந்தது. அந்த அம்மா அங்கே போய் டெல்லி கவர்மெண்ட்டை பிடிக்கிற போது ராஜீவ்காந்தியோட உதவி அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. அதை வச்சு இது பண்ணாங்க. ராஜீவ்காந்தி கிட்டே வந்து நீங்கள் வந்து எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, அதெல்லாம் ஊர் அறிந்த விஷயம் தானே. லெட்டர் எழுதி என்ன முதலமைச்சர் ஆக்குங்க, இது ஆக்குங்க, அதெல்லாம் பழைய வரலாறு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஜெயலலிதா மேலே எம்ஜிஆருக்கு ஒரு கோபம் இருந்ததா? கோபம் இருந்ததா இல்லை வருத்தம் இருந்ததா? போனால் எப்படிங்க கோபம் வராமல் எப்படி இருக்குங்க? வருத்தமாக அதுக்கு பேர். எவ்வளோ பெரிய சதி திட்டம் இல்லையா? சாதாரண ஆள் கூட ஒத்துக்க மாட்டானே. எம்ஜிஆர் ரொம்ப எமோஷ்னலான ஆள் தானே, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அதனால தான் சரி, இதுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு லாபி இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, கட்சியை கெடுத்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் நிதானமாக அவர் வேலை பார்த்தாரே தவிர, இல்லைன்னா அவர் இருந்த கோபத்துக்கு அன்றைக்கே தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பார். ஏன் தூக்கி எறியலை? தூக்கி எறியாதுக்காக படிப்படியாக எழியறதுக்கு உள்ள ஏற்பாடுகளை பண்ணி கடைசியாக வரைக்க விட்டார். யாரும் நான் கட்சி விட்டு நீக்கிட்டேன், யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர்லையும் அதை பற்றியெல்லாம் எழுதி, இந்த இதுக்கு பிறகு கட்சி யாராவது நடத்தலாம், இல்லைன்னா இந்த சொத்துக்கள் பூரா குருடர் செவிடர்ஸ் பள்ளி கொடுத்துடணும், அதில் உள்ள வருவாய் இப்படி பண்ணணுன்னு தான் எழுதினார் தவிர கட்சி நடத்தணும்னு அவர் விரும்பலை. அது பிறகு இருந்தவங்களுக்கு பொழப்புக்காக இந்த அம்மாவை தூக்கி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துனாங்க. அதுதான் உண்மையை தவிர கட்சிக்கு இந்த அம்மாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இந்த அம்மா வந்து என்ன களை வெட்டினாங்களா, நீர் பாய்ச்சினாங்களா? கட்டபொம்மலை கேட்குற மாதிரி எவனோ கட்சி வளர்த்து விட்டா நீ வந்து அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஒய்யாரம் கொண்டாட்டி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கும் அதுவும் சொத்தும் பல லட்சம் கோடி சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு அதெல்லாம் அநியாயம் பண்ணதை தவிர வேறு என்ன நடந்தது? ஓகே. சில பேர் சில நன்மைகளை செஞ்சு அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. நன்மைக்கு பக்கத்தில் எவ்வளோ தீமைகளை செஞ்சுருக்காங்கன்றது, இப்போ எவ்வளோ பெரிய தீமைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்கணும். எல்லாரும் பொறுப்புக்கு வந்துட்டால் எல்லாம் தீமையே செய்கிறதில்ல. சில நன்மைகள் ஏழைகள், அது இப்போ பெரியாரே சில மக்களை திருப்திப்படுத்துவதாக சில காரியங்களை செய்துவிட்டு மற்றபடி சுயநலத்துக்கு வேண்டிய சகல விதமான காரியங்களையும் செய்து கொள்வாரெலாம் அந்த காலத்தில் இலக்கணம் எழுதி வச்சுருக்கார் பெரியார். சரி, அந்த இலக்கணப்படி இவங்க வந்து அவங்களும் சரி, கருணாநிதியும் சரி, மற்றவங்களும் சரி அந்த வேலையை தானே பார்த்தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. எம்ஜிஆரை தாண்டி குறிப்பாக அந்த ராமாவர தோட்டத்தில் ஒரு நிறைய ரகசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதான் உண்மையா? அதெல்லாம் எனக்கு அந்த ரகசியம்லாம் தெரியாதுங்க. சரி, தெரியாது சொல்லுவாங்களே தவிர செவி வழி செய்தி ரகசிய அறை இருக்கு அப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் அவர் பண்ணவும் மாட்டார். அவ்வளோ மனிதத்தன்மை இல்லாதவர் அல்ல. நீங்கள் அது ஏதோ இதில் தவறு பண்ணிட்டாரே தவிர பொதுவாக மனிதத்தன்மை இல்லாதவர் அல்ல. ஓகே. ரொம்ப அதாவது சொல்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணிடுவாரே தவிர நிதானமாக கூப்பிட்டு பேசி என்னான்னு கேட்டுருந்தா கட்சி எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஓகே. பிரச்சனைகளை தூபம் போடுறோம் அவர்கிட்ட ஈஸியாக வந்து எல்லோரும் கோல் சொல்கிறது. நாங்கள் ஃபீல்டில் வேலை செஞ்சிட்ருக்கோம், என் பெண்ணால் இருக்க வேலை செய்யாதவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்படி இப்படின்னா அதை நம்பினா நம்ம என்ன பண்ண முடியும்? அது கூட நான் ஒரு தடவை அவருக்கு ஒரு லெட்டரே கொடுத்தேன். நீங்கள் வந்து அவசரப்பட்டு பல காரியங்களை செய்கிறீங்க,
ஒத்தோல்லோ மாதிரி இருக்கிறீங்க. ம். அதுக்கு பிறகு உண்மை தெரிகிற போது தான் உங்களுக்கு விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட லெட்டரே கொடுத்துருக்குறேன். ஓகே, ஓகே. எம்ஜிஆர் பலதுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாரு. பக்கத்திலே இருந்துட்டு இப்போ நிறைய பேர் இப்போ பொன்னையனெல்லாம் நான் தான் கொண்டு எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தினேன். ம். ஆனால் நாங்கள் அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணால் இவர் எம்ஜிஆர்கிட்டக்க சவுந்தரராஜன் இப்படி எஸ்டிஎஸ் இப்படின்னு கோல் சொல்கிறது அது இது பண்ணுறது இந்த வேலை தான் பார்த்தேன். முன்னாள் நிதியமைச்சர் பொன்னையனை நீங்க தான் வந்து எம்ஜிஆர் கிட்ட எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தி அது வைக்கிறீங்க. வந்து எப்படின்னா வலம்புரி ஜானுக்கு அண்டர் ஏஜில் எம்பி கொடுத்துட்டார் ராஜ்யசபா நம்பர். ம். யார் கலைஞர். அதை வந்து அவர் வந்து அதுவே ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். வணக்கமா? வணக்கம் இல்லை, வணக்கம் வலம்புரி ஜான் எழுதின புத்தகம் இல்லை, அது இல்லை. இன்னொரு புத்தகம் சின்ன புத்தகம் ஒன்று அவருடைய பிறப்பை பற்றி இது பாப்டிசம் எடுத்ததை பற்றியெல்லாம் இருக்கும் ஒரு புத்தகம் ஒன்று, அது பேர் மறந்துட்டேன். அதில் வந்து அவருடைய வயதை குறிப்பிடுறாரு. பாப்டிசம் எடுத்து இந்த வயசில் எடுத்தேன் போனாங்க. அதன்படி பார்த்தா இந்த எம்பி கொடுத்தது வந்து அண்டர் ஏஜ். வலம்புரி ஜானுக்கு. வலம்புரி ஜானுக்கு அண்டர் ஏஜ். இதை நான் எம்ஜிஆர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இருக்குது, இந்த புத்தகத்தை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. யாரையா வக்கீல் என்ன பண்ணுறது, அப்போ கொஞ்சம் பண நெருக்கடிகள் கொஞ்சம். ஓகே, ஓகே. சரி என்ன பண்ணுறதுன்னா, என்கிட்ட ஒருத்தன் இருக்கான் அவன் வக்கீல், அவனை வந்து ப்ரெசென்ட் பண்ணால் கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணாவே டிஸ்குவாலிஃபை. சரி யார் கொண்டு போய் அவனை விட்டேன். விட்டதுலேருந்து என்னையும் எஸ்டிஎஸ்ஸையும் டேமேஜ் பண்ணது தான் அவன் வேலை. இதுக்கு அவனுக்கு வந்து வேண்டிய படிக்கிறதுக்கு வேண்டிய புஸ்தகமெல்லாம் எஸ்டிஎஸ் தான் வாங்கி கொடுத்தாரு, கல்யாணமும் எஸ்டிஎஸ் தான் பண்ணி வச்சார். ஆனால் யாருக்கு பண்ணாங்களோ எல்லாம் துரோகம் பண்ணுறதே வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக. அப்படி எம்ஜிஆர் வந்து யாராலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், பக்கத்தில் இருந்தால் போதும் எம்ஜிஆருக்கு. அதான் பண்ணோம், சும்மா சொல்லிகிட்டே இருந்தால் போதும், அவ்வளோதான். அந்த வேலை நம்மளால் முடியாது. அதுக்கு ட்ரெயினப் அது வேறு. நமக்கு வந்து ஃபீல்டு ஒர்க்கு தான். அந்த ஃபீல்டு ஒர்க்கில் நான் வந்து எந்த காலத்துலேயும் அவருக்கு துரோகமாக நினைக்கல. ஓகே. அது வந்து துரோகமாக என்னை சித்தரிக்கப்பட்டு எனக்கு வந்து எனக்கும் அவருக்கும் இது பண்ணாங்க, அவ்வளோதான். எம்ஜிஆர் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தால் அதிமுக எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய பார்வையின்படி? இருந்திருந்தால் அதிமுக நல்லா இருந்திருக்கும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நீக்கிட்டு அவர் இருந்திருந்தால் நல்லாவே இருந்திருக்கும். ஜெயலலிதாவை நீக்கிற மைண்ட் செட்டுக்கு எம்ஜிஆர் வந்துட்டார். அதான் அறிக்கையை கொடுத்துட்டாரு. நான் என் வாழ்நாளில் பண்ண மிகப்பெரிய தவறே நம்மாவை சேர்த்து அவருக்கு வரம்புக்கு மீறி அதிகாரங்கள் கொடுத்தது போனது தான். அவரோட யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அவர் ஒரு புதுசாக வேறு கட்சியில் சேர்வதற்காக தயாராக இருக்கிறார்கள், அதனால் அதெல்லாம் வேண்டாம், யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கார் அப்பயே. அதே அவருடைய பத்திரிக்கை அண்ணா பத்திரிக்கையில் அந்த அறிக்கை விட்டார். அந்த அண்ணாவோட நான் அந்த இதில் காட்டியிருக்கேன். இப்போ என்கிட்ட இல்லை, நான் வேணா சொல்ல முடியும். நன்றிங்கய்யா. குறிப்பாக எம்ஜிஆர் பிறந்தநாளை ஒட்டி எம்ஜிஆருக்கும் உங்களுக்குமான பல்வேறு சம்பவங்களை வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வணக்கம்.